தல தோனியை அன்கேப்டு பிளேயர் ரிட்டைன் பண்ண முடியுமா? அன்கேப்டு பிளேயர் ரூல்னா என்ன? ஸோ அன்கேப்டு பிளேயர் ரூல்னா என்ன அப்படின்னா வந்து நீங்க ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டே ஆடாத பிளேயரா இருந்தீங்க அப்படின்னா உங்களை ஒரு மினிமம் பர்ஸ் வேல்யூ பிசிசிஐ சஜஸ்ட் பண்ற வேல்யூல உங்க பிரான்சைஸால உங்க ரிட்டைன் பண்ணிக்க முடியும். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்து ஹர்ஷ்தீப் சிங், ரவி பிஸ்னாய், உம்ரான் மாலிக் போன்ற பிளேயர்ஸ் 4 crores அன்கேப்டு பிளேயரா அந்தந்த ரெஸ்பெக்டிவ் பிரான்சைஸால் ரிட்டைன் பண்ணப்பட்டாங்க. இதுல எப்படி நீங்க தல தோனி ரிட்டைன் பண்ண முடியும்? தல தோனி ஒரு வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன் 17,000 ரன் கிட்ட அடிச்சிருக்காரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல. அவர் எப்படி அன்கேப்டா ரிட்டைன் பண்ண முடியும் அப்படின்னா இந்த ரூல்ல 2021 வரைக்கும் ஒரு கிளாஸ் இருந்திருக்கு. என்ன அப்படின்னா நீங்க இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆகி 5 வருஷம் ஆயிருந்துச்சு அப்படின்னா நீங்க ஒரு அன்கேப்டு பிளேயரா கன்சிடர் பண்ணப்படலாம் அப்படின்னு ஒரு ரூல் இருந்திருக்கு. ஸோ இந்த ரூலை இது வரைக்கும் யாரும் யூஸ் பண்ணதில்லை. பட் இந்த வருஷம் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து இந்த ரூலை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணதாக ஐபிஎல் கவர்னிங் மீட்டிங்ல ரைஸ் பண்ணதாக ஒரு நியூஸ் வந்துச்சு. 2 நாள் முன்னாடி சிஎஸ்கேவோட சிஇஓ வந்து இல்ல நாங்க எதுவுமே ரைஸ் பண்ணல அப்படின்னு அதுக்கு கொடுத்திருக்காரு பதில். இருந்தாலுமே அந்த ரூலை பத்தி டிஸ்கஷன் இந்த வருஷம் இருந்திருக்கு. பிசிசி சைட்ல இருந்து இதை அலோவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதுனால 70% தல தோனி அன்கேப்டு பிளேயரா ரிட்டைன் ஆகி 2025 ஆக்ஷன் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இது சரியானு கேட்டீங்கன்னா டோனியை நீ ரிட்டைன் பண்ணும் அப்படின்னா நார்மலா ரிட்டைன் பண்றதா என்னை பொறுத்த வரைக்கும் சரியான முடியும். ஏன்னா அதுதான் அவரோட லெகசிக்கு நான் கொடுக்குற ஒரு மரியாதையா இருக்கும்னு நினைக்கிறேன். அன்கேப்டு பிளேயர் ரிட்டைன் பண்ணலாம், ரூல்ஸ்குள்ள இருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவரை நீங்க நார்மலா ஒரு ரிட்டன்ஷன் 3rd or 4th ரிட்டன்ஷன் ரிட்டைன் பண்ணலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி ரெகுலர் ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் அப்டேட்டுக்கு வெற்றி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரம் தீபன்.